அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம், அந்த சிக்கல்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ஸ்ரீமத் பகவத்கீதையில கண்ணன் தெளிவாக கூறுகிறார். 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷ. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷ. 4 வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டன, அவனவன் குணத்திற்கும் கர்மத்திற்கும் ஏற்றவாறு. இதுதான் மிக முக்கியமான ஒரு வர்ணாசிரமத்தை பற்றிய ஒரு ஸ்லோகம். 4 வர்ணங்கள் நான் படைத்தேன், எப்படி படைச்சேன் அதான் இங்க முக்கியம். எல்லாரும் இதை தான் சொல்றாங்க, எப்படி படைச்சேங்கிற விஷயத்தை யாரும் சொல்றது கிடையாது. 4 வர்ணங்கள் என்னால் படைக்கப்பட்டன, அவனவன் குணத்திற்கும் கர்மத்திற்கும். போன பிறவில அவன் என்ன குணத்துல இருந்தானோ, போன பிறவில அவன் என்ன செயல் செய்தானோ, குணம் கர்மம், கர்மம்னா செயல். அப்ப குணத்தையும் கர்மத்தையும் பொறுத்தவாறு அவன் அடுத்த பிறவில அவனுக்கு ஒரு பிறவி கிடைக்குது. இந்த பிறவில நம்ம என்ன பண்றோமோ அதனுடைய பலன் அடுத்த பிறவில மனிதனுக்கு கிடைக்கிறது. அப்ப இதன் அடிப்படையில 4 வர்ணங்களை பகவான் படைத்ததாக பகவத்கீதை கூறுகிறது. அப்ப இது சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இது வழிவகுக்கிறது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இதில் குறிப்பிட்டு இருக்கக்கூடியது வர்ணாசிரம தர்மம் தான், சாதிய ஏற்றத்தாழ்வு கிடையாது. சாதிய ஏற்றத்தாழ்வு என்பது பிறப்பால் வரக்கூடியது. இது பிறப்பால் வரக்கூடியது கிடையாது, அவனவன் குணத்தாலையும் கர்மத்தாலையும் வரக்கூடியது. இப்ப நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா இதுவே அப்படி சாதிய கட்டமைப்பா மாறிடுச்சு. அப்ப இதுல இருந்து, இந்த சிக்கல்ல இருந்து நாம் எப்படி வெளியில வர்றது, அதை நாம் எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு சொன்னா, எல்லோரும் பிராமண இயல்பை அடைய வேண்டும், எல்லோரும் சத்துவ குணத்தை அடைய வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அதைத்தான் சொல்றார். நாம் எல்லோரும் பழைய வேத காலத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப பழைய வேத காலத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா எல்லோரும் சத்துவ குணத்தில் திளைக்க வேண்டும். பாகவத புராணம் சொல்கிறது, இந்த மனிதன் பிறப்பதற்கு அடிப்படையான காரணமே 3 குணங்கள் தான். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களில் இருந்துதான் மனிதனே பிறக்கிறான். அந்த சத்துவகுணம் தான் மனம், நம்முடைய மனது இருக்கு இல்லையா, அந்த மனதினுடைய பிறப்பிடம். மனம் எங்கிருந்து தோன்றியதுன்னா சத்துவகுணத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு பாகவதம் கூறுகிறது. அப்ப அந்த மனம் பவித்திரமாக சத்துவகுணத்தில் அது திளைக்கும் பொழுது, நான் சொல்றது உலகத்துல இருக்க எல்லோரும், உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் சத்துவகுணத்தில் திரும்பும் பொழுது இந்த உலகமே அமைதி பூங்காவாக மாறும். உலகத்துல இருக்க மனிதர்கள் எல்லோரும் பிராமண இயல்பை அடையும் பொழுது, இங்க பிராமணன் அப்படின்னு சொன்னா அது சாதி கிடையாது, அது ஒரு கேரக்டர். இப்ப பிராமண இயல்பு அப்படின்னா என்னன்னு சொன்னா, மிகுந்த ஒழுக்கத்தோடு இருப்பது, எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுவது, எப்பொழுதும் இறை பக்தியிலேயே திளைத்திருப்பது, மிகுந்த இரக்க குணத்தோடு இருப்பது, எல்லோருக்கும் தன்னால் முடிந்த நன்மைகளை செய்வது, குறிப்பா எப்பொழுதும் இறை பக்தியிலேயே இருப்பது. அதனாலதான் அந்தணன் என்போர் அறவோர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்தணன் என்பவன் அறத்தை செய்ய வேண்டும். யார் ஒருவன் அறத்தை செய்கிறானோ அவன் எல்லோரும் பிராமணன் தான். இங்க பிராமணன் என்பது ஒரு கேரக்டர், அதை சாதியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. யாருமே அதை சாதின்னு நம்முடைய எந்த இந்து மத புராணங்களையும் சொல்லப்படவில்லை. அந்தணன் என்போர் அறவோர், யார் அறத்தை செய்கிறானோ அவன் அந்தணன், அப்படிதான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யார் அறத்தை செய்கிறானோ, யார் சத்துவ குணத்தில் இருக்கிறானோ, யார் இறை பக்தியில் இருக்கிறானோ அவன் ஒருவன் தான் பிராமணன். அப்ப அவன் என்ன செய்யணும், சத்துவ குணத்திலேயே திளைத்திருக்க வேண்டும். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சத்துவ குணத்தில் திளைத்து இருந்தால் கண்டிப்பா எந்த ஒரு நாட்டுக்கும் மற்ற ஒரு நாடின் மீது போர் வராது. எந்த ஒரு மனிதனும் மற்ற ஒரு மனிதன் மீது காழ்ப்புணர்ச்சியோ சண்டையோ செய்ய மாட்டான். ஏன்னா எல்லாருமே ஒழுக்கத்தோடு வாழ முயற்சி செய்வார்கள், எல்லோரும் அன்போடு வாழ முயற்சி செய்வார்கள். அப்ப இந்த உலகம் முழுவதும் அன்போடு வாழ்வதற்கு, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த பாசத்தோடும் நேசத்தோடும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையோடும் வாழ்வதற்கு அடிப்படையான தேவையே இந்த சத்துவகுணம் தான். இந்த சத்துவகுண வெளிப்பாடைத்தான் நாம் வளர்க்க வேண்டும். இந்த சத்துவகுணத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த காணொளி. அப்ப எல்லோரும் இந்த சத்துவகுணத்தில் இணைந்து எப்பொழுதும் இறை பக்தியோடு, கிருஷ்ண பக்தியோடு, கிருஷ்ண பக்தி மார்க்கத்தில் இணைந்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.